the one to hear his word. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31 ஹோலி ஸ்வெட் என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் டிம் ஹான்சல் ஒருமுறை தன்னுடைய மகன் சாக்குடன் ஊருக்கு வெளியே சென்றிருந்தார். அந்த பகுதியில் இருந்த சிறிய மலையில் இருவரும் ஏறினார்கள். சற்று நேரத்தில் அவரை விட உயரமான ஒரு இடத்திற்கு அவருடைய மகன் ஓடி போய்விட்டான். திடீரென, அப்பா, நான் கீழே குதிக்கப் போகிறேன், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. அவர் அங்குமிங்கும் திரும்பி பார்த்து தன் மகனுடைய சத்தம் எங்கே வருகிறது என்று அறிந்து கொள்வதற்குள் அவன் சிரித்து கொண்டே தன் இரு கரங்களையும் தகப்பனை நோக்கி நீட்டியவாறே குதித்து விட்டான். முதலில் குதித்து விட்டுதான் பின்பு தகப்பனை கூப்பிட்டான். நல்லவேளை ஓடிப்போய் தன் மகனை பிடித்து கொண்டார். இது எதிர்பாராமல் நடந்ததால் இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர். பின்பு கஷ்டப்பட்டு தன் மகனையும் தூக்கி கொண்டு எழுந்திருந்தார். சற்று நேரம் அவரால் பேசவே முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து தன் மகனிடம், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று ஏதாவது ஒரு காரணத்தை உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவன் மிக தெளிவான குரலில், நீங்கள் என்னுடைய அப்பா, என்னை எப்படியும் பிடித்துக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான். அவன் தன்னுடைய தகப்பன் முற்றிலும் நம்பத்தக்கவர் என்று அவன் முழுமனதோடு நம்பினான். பிரியமானவர்களே, இதை போலத்தான் நம்முடைய பரலோக தேவனும். நாம் அவரை முழுவதும் நம்பலாம். பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளை நேசித்து அவர்களை பாதுகாப்பது உண்மையானால், நம்முடைய பரமபிதா அதை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசித்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சொந்த தகப்பனாகிய தேவனிடம் உரிமையோடு வருவோம். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமப்பது போல நம்மை சுமந்து கொள்வார். தன் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பது ஒரு தகப்பனின் தலையாய கடமை. நம் பரம தகப்பனும் நம் தேவைகள் எதுவாய் இருந்தாலும் அவைகளை எல்லாம் சந்திப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாய் காப்பது போல தேவன் நம்மை கண்மணியைப் போல காத்துக்கொள்வார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் நடந்து சென்றபோது தேவன் அவர்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்தார். அவர்களில் ஒருவர் கூட பலவீனப்பட்டவர்களாய் இருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம் பரலோக தகப்பன் நம்மோடு இருப்பதால் நமக்கு என்ன குறை இந்த உலகில்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மை அவர் தம் சொந்த பிள்ளைகளாக்கிக் கொள்வார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் நாம் அவர் பிள்ளைகள் என்றால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரருமாமே. God bless you. Have a good day.